நம்ம இந்த வார்த்தை சொல்றதால அவங்க இன்னைக்கு உனக்கு எது சரின்னு நீ நினைச்சு அதை பண்ற. ஸோ நிறைய நேரங்கள்ல நட்புலே ஒற்றுமை இல்லாத போது நான் மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைச்சவங்க நிச்சயமா அந்த நிறைய நேரத்தில் நாம் என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா, நம்ம செய்கிறது எல்லாம் சரின்னு நினச்சி நம்ம நிறைய நேரத்தில் வார்த்தையாலையும் செயலாலையும் நிறைய பேரை காயப்படுத்துகிறோம். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இந்த வார்த்தை சொல்கிறதால அவங்க மனசு நோகுமே, அவங்க காயப்படுவாங்களே, அதுக்கு எப்படி அவங்க எடுத்துப்பாங்க அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சோம் அப்படின்னா பார்த்து பேசுவாங்க. நிறைய நேரங்களில் மனிதர்கள் கோவப்படுறோம், நிறைய நேரத்தில் அடுத்தவங்களை வார்த்தைகளால் புண்படுத்துகிறோம். இதை கொஞ்சம் யோசிச்சு சிந்திச்சு கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா நல்லா இருக்குன்றதை நான் ஃபீல் பண்ணுறேன். இதனால் என்ன மாறோம்னா நம்ம மனசூழல் மாறும், நாம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக திங்க் பண்ண ஆரம்பிப்போம். இன்னும் கொஞ்சம் நம்ம ஒரு டீமை நம்ம இன்னும் ஸ்ட்ராங் பண்றதுக்கும் க்ளூ பண்றதுக்கும் பெரிய உதவியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் மனிதர்களுக்கு எதிராக ரொம்ப முக்கியம்னு கேட்டா, தன் புகழ பாடணும், தன் உயர்வை பார்க்கணும், தனக்கு தேவையான எல்லாத்தையும் நிறைவேற்றிக்கணும்ன்ற இந்த ஆசையில நிறைய நேரத்தில் சுத்தி இருக்கிறவங்களோட மனநிலையை புரிஞ்சுக்கிறதுக்கு தவறிடுறாங்க. இந்த நிமிஷத்துல இருந்து நீங்க எதை செஞ்சாலும் பக்கத்துல இருக்கிறவங்களோட மனநிலையை கொஞ்சம் பார்த்து நீங்க வார்த்தைகளை பயன்படுத்தினீங்கன்னா வார்த்தை ரொம்ப நல்லா இருக்கும். அது உங்களை ஆக்கப்பூர்வமான ஒரு உறவுகளை உருவாக்குறதுக்கு பெரிய உதவியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சக்தி, நீங்க எப்பவுமே அட்வைஸ் பண்றீங்க, இந்த அட்வைஸ்லாம் நான் என்னால் கொஞ்ச நாளைக்கு மேலே ஃபாலோ பண்ண முடியல. என்ன கேட்டிங்கன்னா, ஒரு நாள் நீ ஃபாலோ பண்ணால் கூட பெரிய அட்வைஸ். இதுவும் வாழ்க்கையில் உன்னை நல்லா வச்சுருக்கோன்னு நான் ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். எதை செஞ்சாலும் அதில் கொஞ்சம் உண்மையாகவும் கொஞ்சம் நேர்மையாகவும் கொஞ்சம் மனசாட்சியோட நம்ம செயல்பட்டோம்னா அதை விட ஒரு பெரிய மன நிம்மதி உனக்கு எதுவுமே தராது. நிறைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த உண்டை வீட்டுக்கு துரோகம் பண்ணுறதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது யாரா நமக்கு சாப்பாடு போட்டாங்களோ, யார் நமக்கு வாய்ப்பு கொடுத்தாங்களோ அவங்களுக்கே துரோகம் பண்ணவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. பக்குவம் இல்லாத நிறைய நேரங்களில் அந்த துரோகம் யார் ஒன்னாலும் யார் மூலமாக நடக்கலாம். அது கால சூழல் தான். அது யாரும் பிளான் பண்ணிலாம் துரோகம் பண்றது இல்லை. ஆனா அந்த பேராசை இந்த துரோகத்தை பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த துரோகம் என்ன பண்ணும் அப்படின்னா, நமக்கு நாளைக்கு சில நேரங்கள்ல மனிதர்கள் மூலமா நமக்கு பாடத்தையே சொல்லிக் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி பாடம் உங்க லைஃப்ல ஏதாவது ஒன்று வருது, நீங்க கத்துக்கிறீங்க அப்படின்னா நிச்சயம் நீங்க ஏதாவது பாஸ்ட்ல ஏதாவது தப்பு பண்ணி சில பேர் காயப்படுத்திருப்பீங்க. அதோட பலனை இப்ப நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி பலனை நீங்க அனுபவிக்கும் போது நீங்க நிச்சயமா அதை அனுபவிச்சு கிராஸ் பண்ணி தான் தீரணும். நீங்க கிராஸ் பண்ணும் போது தான் உங்களுக்கும் ரியாலிட்டி புரியும், உங்களுக்கும் லைஃப் புரியும், நீங்களும் என்ன பண்ணணும். நாம ஒருத்தரை காயப்படுத்தும் போது எப்படி இருந்திருக்குமோ அதே மாதிரி தான் நம்மளையும் ஒருத்தர் காயப்படுத்தும் போது நமக்கு இருக்குன்ற தெளிவு உனக்கு வரும். சரி, நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும்னா, நான் இப்பயும் சொல்றேன், குழப்பத்துக்குள்ள போகாத, பேராசைக்குள்ள மாட்டிக்காத. இன்னைக்கு உனக்கு எது சரின்னு நீ நினைச்சு அதை பண்றியோ, நாளைக்கு அதுவே உனக்கு தவறுல போய் முடியும். ஏன்னா ஒரு ஆணு இது சேர்றது எவ்வளவு கஷ்டமோ அதை விட 100 மடங்கு ஒரு பெண்ணும் சேர்றது கஷ்டம். சரி, பெண்ணு சேர்றாங்கன்னு வச்சுப்போம். அந்த பெண்ணு சேரும் போது அந்த பெண்ணுக்கு வர கணவரோ இந்த ஆணுக்கு வர மனைவியோ இவங்கெல்லாம் ஒன்று சேர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ நிறைய நேரங்களில் நட்புலே ஒற்றுமை இல்லாத போது வாழ்க்கையில ஒற்றுமை வேணும் அப்படின்னா நிறைய இடத்துல யாராவது ஒருத்தர் சாக்ரிஃபைஸ் பண்ணணும். அப்போ உறவுகள்ல யாரு சாக்ரிஃபைஸ் பண்ண போறா, யாரு விட்டு தர போறா, யாரு பரவாயில்ல நான் தோத்தா கூட பரவாயில்லன்னு நினைக்க போறா, அந்த மாதிரியான உறவுகள் தான் அந்த டீமை ஜெயிக்க வைக்கும். பட் அந்த டீம் அதுக்கு எலிஜிபிளான்னு கேட்டீங்கன்னா நிறைய நேரத்தில் எலிஜிபிள் இருக்காது. ஏன்னா பேராசை உள்ள வந்துருச்சுன்னா எங்கேயுமே பொறுமை இருக்காது, பேராசை உள்ள வந்துருச்சுன்னா எங்கேயுமே நட்பு இருக்காது, பேராசை எங்கேயாவது வந்துருச்சுன்னா எங்கேயுமே வளர்ச்சி இருக்காது. அப்போ உறவுகள் நம்ம உண்மையாவே மேம்பட வேண்டும், நம்ம சூப்பரா பண்ணணும் அப்படின்னா ஒண்ணு நமக்கு வலிக்கிற அதே வழிதாண்ட அடுத்தவனுக்கு வலிக்கும்ன்றது சிந்திக்கிற அந்த மனப்பான்மை, அதோட சேர்த்து நான் தோத்தாலும் பரவாயில்ல, என் டீம் ஜெயிக்கணும், என் குடும்பம் ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்களால தான் குடும்பம் ஜெயிக்குது. நான் மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைச்சவங்க நிச்சயமா அந்த குடும்பத்தையே சாச்சிருக்காங்க, அவங்கள சாஞ்சு போயிருக்காங்க. இது எல்லாமே பண்பு கேட்டகரியில் வரும். உங்க பண்பை நல்லா வச்சுக்கோங்க, வேல்யூஸை நல்லா பில்ட் பண்ணிக்கோங்க, லைஃப் நிச்சயமா நல்லா இருக்கும். நான் ஸ்ட்ராங்கா நம்புறேன். தேங்க்யூ.